Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மாதங்களின் எண்ணிக்கையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது 12 மாதங்கள் வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். 12 மாதங்களை கொண்டதை நாங்கள் ஒரு வருடம் என்று சொல்கிறோம். அந்த 12 மாதங்களில் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை சங்கையான மாதம் என்றும் சொல்கிறார். அந்த சங்கையான மாதங்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா ரஜபுடைய மாதத்தை சொல்கிறார். இந்த ரஜபுடைய மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அதை அடுத்து வருகின்ற ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மாதங்களை பற்றி சொல்கின்ற பொழுதும் ரஜபு ஷஹருல்லாஹ், ஷஅபானு ஷஹரி, ரமலானு மின் உம்மதி. ரஜப் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், அதை அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம், அதை அடுத்து வருகின்ற ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 12 மாதங்கள் இருக்கின்ற பொழுது அதிலே ஷஅபானுடைய மாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவதரித்த ரபியுனில் அவ்வல் மாதம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ரமலானுடைய மாதம் இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹு தஆலா முதலாக வஹியை இறக்கி வைத்த மாதம் ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இத்துணை மாதங்கள் இருக்கின்ற பொழுதும் அத்துணை மாதங்களையும் தவிர்த்து ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த மாதத்திலே சில விசேஷ தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவங்களை, மாண்புகளை, மகிமைகளை உலகத்தில் உயர்த்தி வைத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அவர்களுடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்த மாதம் ஷஅபானுடைய மாதம். அந்த மாதத்தில் பல நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை பிரகாரம், அவருடைய உள்ளத்தில் தோன்றிய எண்ணத்தின் பிரகாரம் அல்லாஹு தஆலா மாற்றி கொடுத்திருக்கிறார், நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார். மக்கமா நகரத்து குறைஷி குஃபார்கள் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையான ஒரு நபியாக இருந்தால், நீங்கள் உண்மையான ஒரு ரசூலாக இருந்தால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார், உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இரவுடைய நேரம் முழுமதி வானத்திலே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் குஃபார்கள் சொன்னார்கள், இதோ விண்ணிலே இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திரனை 2ஆக பிளந்து காட்டுங்கள் என்றார்கள். நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரலினால் இஷாரா செய்தார்கள், ஷைக்கினை காட்டினார்கள். அந்த சந்திரன் 2ஆக பிளந்து சென்றது. சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பலர்கள் இதோடு சூனியம் என்று சொன்னார்கள். உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அனைத்து நபிமார்களை விடவும் நான் தலைமையானவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை 2ஆக பிளந்தார்கள். நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணிலே இருக்கின்ற சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். அது நாயகத்துடைய அற்புதத்திலே ஒன்று. அந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி வைத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபான் என்னுடைய மாதம் என்றார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் தோன்றிய 1,24,000 நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவரும் தன்னுடைய இபாதத்துக்காக அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கொடுத்த கிப்லா பலஸ்தீனிலே இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் என்று சொல்கின்ற கிப்லா. 1,24,000 நபிமார்களில் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற அனைவரும்
முன்னோக்கி இபாதத்துக்களை செய்தது இந்த பைத்துல் முகத்தஸை தான். என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மாதங்கள் அந்த கிப்லாவை முன்னோக்கி தொழுதார்கள். என்றாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், ஒரு ஆசை வருகிறது, கிப்லாவை மாற்ற வேண்டும், கிப்லாவுடைய திசையை மாற்றிவிட வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே வருகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது மஸ்ஜிதுல் கிப்லத்தை மதீனா நகரில் இருக்கின்ற பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். நபியே நாயகமே, உங்களுடைய முகம் வானத்தை பார்த்து திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி பார்ப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் பொருந்துகின்ற பிரகாரம் உங்களுக்கு விருப்பமான, நீங்கள் ஆசைப்படுகின்ற கிப்லாவை உங்களுக்கு நாங்கள் கிப்லாவாக மாற்றி தருகிறோம். நீங்கள் மஸ்ஜிதுல் ஹரத்தை பார்த்து மக்கமா நகரை முன்னோக்கி நீங்கள் இபாதத்து செய்யலாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர 1,24,000 நபிமார்களில் ரசூல்மார்கள் அனைவரும் முன்னோக்கி தொழுது பைத்துல் முகத்தஸை நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்கள் ஆசைப்பட்ட அதே கிப்லாவை மஸ்ஜிதுல் ஹரத்தின் பக்கம் மாற்றி கொடுத்தான். அது இந்த ஷஅபானுடைய மாதம். அதனால் ஷஅபானு ஷஹரி என்று சொன்னார்கள். காரணம், இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் முன்னோக்கி அந்த கிப்லாவை பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் முன்னோக்கி இருப்பார்களே, ஆனால் முஸ்லிம்கள் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை தன்னுடைய உம்மத்தினர்கள் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் அன்று அறிந்தார்கள், ஒரு காலம் இந்த மஸ்ஜித் அக்ஸா யகூதிகளுடைய கையில் ஆட்சியின் கீழ் போகும் என்பதை அறிந்தார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரத்தின் பக்கம் திருப்பினார்கள். இதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அடுத்ததாக நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாண்புகளை, மகிமைகளை, கீர்த்திகளை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்ற பிரகாரம் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். அதுதான் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்று சொல்கின்ற குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களான மலக்குமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்நாயகத்தின் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான், தொழுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் தொழுவது கிடையாது. எங்களை பார்த்து நோன்பு பிடிக்க சொல்கிறான், அல்லாஹ் நோன்பு பிடிப்பது கிடையாது. எங்களுக்கு ஜகாத்து கொடுக்க சொல்கிறான், அல்லாஹ் ஜகாத்து கொடுப்பது கிடையாது. எங்களை பார்த்து ஹஜ் செய்ய சொல்கிறான், அல்லாஹ் ஹஜ் செய்வது கிடையாது. எந்த ஒரு அமலையும் அல்லாஹு தஆலா நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது. ஸலவாத்தை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள், என்னுடைய மலக்குகளும் சொல்கிறார்கள் என்று. எனவே அந்த நாயகத்துடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா பல விஷயங்களை இறக்கி வைத்த மாதம், கொடுத்த மாதம், அருள்களை அருளிய மாதம் இந்த ஷஅபான். அதனால் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். எனவே இம்மாதத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதி வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரும் சேர்த்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் சிறப்புக்கள், மகிமைகளை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இந்த ரமலானுடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்ல வேண்டிய ஸலவாத்தின் மகிமைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஸலவாத் என்பது அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு போய் நிறுத்திய ஒரு அமல்தான் ஸலவாத் என்று சொல்வது.
அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்ற அமலை நாங்கள் ஸலாத் என்று சொல்கிறோம். ஸலாத் என்றால் தொழுகை. ஸலாத் என்ற தொழுகையினுடைய பன்மை ஸலவாத் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுகின்ற அமல் ஸலவாத். நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்கின்றதும் ஸலவாத். இந்த இரண்டுடைய ஒரே வார்த்தை பிரகாரத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். காரணம், வாழ்க்கையில் இரண்டுமே முக்கியமான கட்டங்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்கின்ற ஸலவாத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று சொல்கிறான். அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்நாயகத்தின் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்கள் ஒவ்வொரு அமல்களையும் பார்க்கிறோம். எந்த விதமான ஒரு அமலையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் சொல்லவில்லை, நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் எந்த அமலையும் சொன்னது கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நானும் ஸலவாத்து சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உலகம் அழிந்தாலும் ஸலவாத் என்பது இருக்கும். உலகத்திலே முதல் சொல்லப்பட்டதும் ஸலவாத் தான். உலகம் அழிந்த பின்னாலும் நிலைத்து நிற்கின்ற ஒரு அமலும் ஸலவாத்து தான். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே குடியிருக்க செய்தான். அவர்களுடைய விலா எலும்பிலே இருந்து ஹவ்வா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த ஹவ்வா நாயகியை நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டதற்கு பிரகாரம் அவர்கள் ஹவ்வா நாயகியை தன்னுடைய மனைவியை நெருங்கினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமே சற்று பொறுத்திருங்கள், நிக்காஹ் என்றொன்று இருக்கிறது, மகர் என்றொன்று இருக்கிறது, அந்த மகரை கொடுக்காமல் திருமணம் முடிக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மகரா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அதையே ஹவ்வாவுக்கு நீங்கள் மகராக கொடுங்கள் என்று. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்க லோகத்திலே நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் சுவர்க்க லோகத்திலே ஸலவாத்தை சொல்லி நிக்காகை முடித்துக் கொண்டார்கள். உலகத்தில் முதல் செய்த அமல் என்ன தெரியுமா? ஸலவாத். உலகம் அழிந்தும் நிலைத்திருக்கின்ற அமல் என்ன தெரியுமா? ஸலவாத். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், நானும் ஸலவாத்து சொல்கிறேன், மலக்குகளும் சொல்கிறார்கள், மூமின்களே நீங்களும் சொல்லுங்கள். எனவே இந்த உலகம் அழிந்துவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகமே அழிந்துவிடும், அல்லாஹ் மாத்திரம் எஞ்சியிருப்பான். வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அதுதான் உலகம் அழிகின்ற அந்த நாள். அனைத்தும் மனிதர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மாத்திரம் எஞ்சியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் ஸலவாத்து சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் இருக்கும் காலம் வரை உலகத்திலே ஸலவாத் என்பது இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், மூசாவே, மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த வேதனையின் கொடூரத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தாகம் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். ஆம் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், மஹ்ஷருடைய மைதானத்துடைய அந்த வேதனையிலே இருந்து, அன்று ஏற்படுகின்ற தாகத்திலே இருந்து உங்களுக்கு தாகமே ஏற்படாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஸலவாத்தின் காரணமாக மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா தாகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமலாக ஸலவாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா அமல்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லா அமல்களுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, எல்லா அமல்களுக்கும் மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றும் குறிப்பிடப்படாமல் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அமல் ஸலவாத். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மாண்புடன் நாங்கள் சொல்கின்ற ஸலவாத்துக்கு அல்லாஹு தஆலா காலமோ நேரமோ இடமோ அல்லாஹு தஆலா மாதங்களையோ எதையுமே அல்லாஹு தஆலா குறிக்கவில்லை. என்றும் சொல்லுங்கள், எப்படியும் சொல்லுங்கள், அதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். ஒரு மனிதன் பெருமைக்காக அமல் செய்வானானால் அவனுடைய அமல்களை அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்து விடுவான். அதை ஷிர்குல் அஸ்கர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சின்ன ஷிர்க், மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அமல், மற்ற பெருமைக்காக செய்கின்ற அமல், இது அனைத்தும் ஒரு மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்கிறது. அல்லாஹ் மார்க்கத்திலே மார்க்கத்திலே எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? பெருமைக்காகவும் ஸலவாத்து சொல்லலாம், மற்றவர்கள் பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஸலவாத்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த ஸலவாத்துக்கு வகை கொடுத்திருக்கிறது.
அதனால் அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு ஸலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்வானேயானால் அவனுக்கு 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான், அவனுடைய 10 பாவங்களை அல்லாஹ் அளிக்கிறான், அவனுடைய 10 அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான், எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹு தஆலா ஸலவாத்திலே வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஸலவாத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஸலவாத்திலே நாங்கள் பொறுப்போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவு ஒரு முஃமின் ஸலவாத்து சொல்ல வேண்டுமோ அந்த அளவு ஸலவாத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவு என்று சொன்னால், இன்று கலிமா சொன்னவர்கள் நம்முடைய முஸ்லிம் மக்கள் சொல்கிறார்கள், எதற்காக ஸலவாத்து சொல்ல வேண்டும், எதற்காக பாங்குக்கு முன்னால் சொல்ல வேண்டும், எதற்காக தொழுகைக்கு பின்னால் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நம் சகோதரர்கள் கேட்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஸலவாத் என்பது காலம், நேரம், இடம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமல் கிடையாது. இன்று நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய ஃபர்லான நோன்பை நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே தான் நோக்க வேண்டும். ஷவ்வால் மாதத்திலே ரமலான் நோன்பை நோக்க முடியாது. அதே போன்று நாங்கள் ஹஜ் செய்கிறோம். ஹஜ்ஜுடைய கடமையை மக்கமா நகருக்கு சென்றுதான் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்திலே தான் ஹஜ் செய்ய வேண்டும். மற்றைய காலங்களிலே ஹஜ் செய்ய முடியாது. நாங்கள் தொழுகிறோம், ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகிறோம். ஜும்ஆவுடைய தொழுகை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்? ஜும்ஆவுடைய நாளையிலே தான் ஜும்ஆ தொழ வேண்டும். அதுவும் ஜும்ஆவுடைய நேரத்தில் தான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். யாராவது 10 பேர் சேர்ந்து நாங்கள் ஜும்ஆவுடைய தொழுகையை நாங்கள் சனிக்கிழமையிலே தொழுவோம் என்று சொன்னால் அது இஸ்லாத்துக்கு மாற்றமானதாகும். இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா காலத்தை சொல்லியிருக்கிறான், நேரத்தை சொல்லியிருக்கிறான், இடத்தை சொல்லியிருக்கிறான். தொழுகிறோம், லுஹருடைய தொழுகையை நாங்கள் தொழுகிறோம், அது லுஹருடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். அசருடைய தொழுகையை நாங்கள் தொழுகிறோம், அது அசருடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். அந்த நேரம் கழிந்து விடுமாக இருந்தால் அந்த தொழுகை கலாவாகி விடுகிறது. நேரம் குறிப்பிட்டிருக்கிறது, ஹஜ் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜும்ஆவுடைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி அமல்களை அல்லாஹு தஆலா நாளும் நேரமும் காலமும் குறித்து சொல்கிறான். ஆனால் ஸலவாத்துக்கு நேரம் குறிக்கவில்லை, நாள் குறிக்கவில்லை. எனவே யாராவது நாங்கள் நினைத்து விடக்கூடாது, பாங்குக்கு முன்னால் ஒரு மனிதர் ஸலவாத்து சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அது மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைப்போமேயானால் அது எங்களுக்கு மார்க்கம் தெரியவில்லை என்பதுதான் அர்த்தமாக விளங்கிவிடும். காரணம், அல்லாஹ் ஸலவாத்துக்கு நேரத்தை குறிக்கவில்லை. சிலர்கள் அதை பித்அத் என்றும் சொல்வார்கள். பித்அத் என்றால் என்ன தெரியுமா? பித்அத் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை, இஸ்லாத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது பித்அத். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பித்அத் என்றா இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் பித்அத், இஸ்லாத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது பித்அத். எனவே இஸ்லாத்திலே உள்ள ஒன்றை எங்களுக்கு செய்யலாம். நேரம் காலம் குறிப்பிடப்படாத ஸலவாத். முதலிலே பாங்குக்குள்ளே நாங்கள் சுபஹுடைய பாங்கிலே ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்கிறோம். இது அல்லாஹு தஆலா கொடுத்த பாங்கிலே ஹய்யா அலஸ் ஸலாஹ் வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த பாங்கிலே, அதாவது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது வரவில்லை. எனவே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் ஏற்படுத்திய யார் தெரியுமா? சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே நுழைகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ் சொன்னார்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பித்அத்தை செய்கிறார்கள். நாயகம் சொல்லாத, அல்லாஹ் சொல்லாத, நாயகம் காட்டிக் கொடுக்காத ஒன்றை சொல்கிறார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்கிறார்கள். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். உடனே சொன்னார்கள், சதக்த வபரிர்த வபில் ஹக்கி நதக்த என்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாயகத்துடைய காலத்திலே இருந்ததை போன்றுதான் நாங்கள் பாங்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு பள்ளியிலே 2 முஅஸ்ஸின்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு முஅஸ்ஸின் தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்ல வேண்டும், ஒரு முஅஸ்ஸின் சுபஹுக்கு பாங்கு சொல்ல வேண்டும். இன்று இலங்கையிலே எந்த பள்ளியிலே தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள். ஒரு மலைக்கு மேல் ஏறிதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வார்கள். அப்படியா இருந்தால் நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு மலையிலே ஏறி பாங்கு சொல்ல வேண்டும். ஒலிபெருக்கியிலே பாங்கு சொல்வது முதலாவது பித்அத்தாக இருக்கிறது. ஒலிபெருக்கிலே பாங்கு நாயகத்துடைய காலத்திலே சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. யுத்தத்துக்காக வெகு தூரம் கேட்கின்ற சத்தத்தை ஏற்படுத்துவதற்காக பல கருவிகள் உருவாக்கப்பட்டது. அத்துணை கருவிகளையும் பாங்குக்கு சஹாபாக்கள் பாவிக்கவில்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பாங்கு என்று சொல்வதே ஒரு பித்அத். பாங்குக்கு முன்னால் ஸலவாத் பித்அத் கிடையாது, பாங்கு என்று சொல்வதே ஒரு பித்அத். காரணம் என்ன தெரியுமா? பாங்கு என்று இஸ்லாத்திலே ஒன்று கிடையாது, அதான் என்றுதான் இஸ்லாத்திலே இருக்கிறது.
பாங்கி என்பது ஈரான் நாட்டுடைய மொழியாக இருக்கிறது, பாஷையாக இருக்கிறது. அந்த பாஷையை நாங்கள் அனைவரும் சொல்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஸலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களை நேரம் காலத்தை அல்லாஹ் குறிக்கவில்லை, வெகுமதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஸலவாத்துக்களை சொல்லி வெற்றி பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அருமை சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாம் சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அளவற்ற அருளின் காரணமாக இந்த மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் அதை அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அதை அடுத்து வருகின்ற ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் கேட்டு ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தையும் கேட்கக்கூடியவராக நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். காரணம், இந்த ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்தினர்களுக்கு சொந்தமான மாதம். இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்ததன் நோக்கம், அல்லாஹுவை அறிந்து அவனை இபாதத்துக்களின் மூலமாக நெருங்கி அவனுடைய அருள்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எவர்களெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி இறை வணக்கத்திலே ஈடுபட்டு இறைவனை நெருங்கி அவனுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெகுமதியாக, கூலியாக எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தினாலும் சிந்திக்க முடியாத சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹுவை அறிந்து வணங்குகின்ற ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு மனிதனை, எங்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதர்கள் இபாதத், வணக்கம் என்னும் பூங்கில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இபாதத்துக்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இபாதத்துக்கள், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இறைவனுக்காக வேண்டியே நிறைவேற்றப்படுகின்ற அமல்களாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய புகழுக்காக, மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா கியாமத்திலே அதை தட்டிவிடுகிறான். உலகத்தில் மனிதர்கள் எதை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் அமல்கள் செய்கிறார்களோ அத்துணை எதிர்பார்ப்பையும் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். மறுமையில் அவர்களுக்கு எந்த நன்மைகளோ எந்த கூலிகளோ சுவனபதிகளோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பது கிடையாது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், இபாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். பல கேள்விகளில் ஒரு கேள்வியாக இந்த இபாதத் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். வமல் இஹ்சான், யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக்.
நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். அல்லாஹுவை நீ பார்த்து கொண்டிருப்பதை போன்று உன்னுடைய வணக்க வழிபாடுகளை நீ அமைத்து கொள்ள வேண்டும். அனைத்து இபாதத்துக்களிலும் அல்லாஹுவை பார்ப்பதை போன்ற ஒரு உள்ளட்சத்தோடு நாங்கள் இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹுவை பார்க்கவில்லையாக இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற உள்ளட்சத்தோடு நீ இபாதத்துக்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களிலும் எங்களால் இறைவனை பார்க்க முடியவில்லை என்றிருந்தாலும் படைத்த நாயன் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற காரியமும் என்ற எண்ணமும் என்ற உள்ளட்சத்தும் வருகின்ற இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் வெகுமதியான இபாதத்துக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்துக்களாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுகிறது. எவர்களுடைய இபாதத்துக்களில் உள்ளட்சம் இல்லையோ, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இல்லையோ, மனிதர்களுடைய புகழ் கலந்திருக்கிறதோ, அந்த இபாதத்துக்களை அல்லாஹு தாலா தட்டிவிடுகிறான். அந்த இபாதத்துக்களை அல்லாஹு தாலா ஏற்க மறுக்கிறான். அதற்கு கூலியாக அல்லாஹு தாலா உலகத்திலே அவன் எதிர்பார்ப்பதை கொடுப்பானே ஒழிய அல்லாஹ் மறுமையில் அவனுக்கு எந்த விதமான கூலியையும் கொடுப்பது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு இருக்கிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? துக்கத்தோடு இருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்திலே கவலையின் வெளிப்பாடு இருக்கிறதே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழர்களே, என் அருமை நண்பர்களே, என்னுடைய உம்மத்தினர்கள் ஷிர்க்கை செய்வார்கள், அதைத்தான் நான் கவலையோடு இருக்கிறேன். பிற்காலத்திலே வருகின்ற என்னுடைய சமூகம் இணை வைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஷிர்க்கை இணை வைக்கின்ற விஷயத்தை அவர்கள் கடைபிடித்து விடுவார்கள் என்பதைத்தான் நான் கவலையோடு இருக்கிறேன், பயப்படுகிறேன் என்றும் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஷிர்க்கை ஒழிக்க வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்கும் வழிபாட்டை ஒழித்துவிட்டு ஏகத்துவ கொள்கையை உலகத்தில் நிலைநாட்டிய நாயகம் அவர்கள் எந்த ஷிர்க்கை வைத்து பயப்படுகிறார்கள் யா ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த உம்மத்து ஷிர்க்கை செய்யுமா என்று கேட்கிறார்கள். இந்த உம்மத்து இணை வைக்குமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் நினைக்கின்ற இணை வைக்கின்ற விஷயம், நீங்கள் உள்ளத்திலே நினைக்கின்றீர்களே ஷிர்க் என்று, அதை என்னுடைய உம்மத்தினர்கள் செய்ய மாட்டார்கள். சிலைகளை வணங்க மாட்டார்கள், கற்களை கடவுள் என்று வணங்க மாட்டார்கள், சூரியனை வணங்க மாட்டார்கள், சந்திரனை வணங்க மாட்டார்கள், நெருப்பை வணங்க மாட்டார்கள், மனிதர்களை வணங்க மாட்டார்கள். என்றாலும் என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமல்களில் மக்களுக்காக வேண்டி மக்களுடைய புகழை எதிர்பார்த்து அமல்களை செய்வார்கள், இபாதத்துக்களை செய்வார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டார்கள். இதைத்தான் நான் பயப்படுகிறேன். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்று சொன்னார்கள், ஷிர்குல் ஹஃபி என்று சொன்னார்கள், ஷிர்கு ஸகீர் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது சிறிய ஒரு ஷிர்க். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இன்னொன்றை நாங்கள் அவனுடைய படைப்புகளை ஒன்று சேர்ப்பது, அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமலை நாங்கள் செய்துவிட்டு மனிதனிடத்தில் புகழை எதிர்பார்ப்பது, மனிதனிடத்தில் அந்த அமலுக்குரிய கூலியை எதிர்பார்ப்பது, இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, மன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்களோ, அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் சாலிகான அமல் செய்யட்டும், இறையச்சத்தோடுள்ள அமலாக அவர்கள் அமல் செய்யட்டும். ஃபலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் வேறொரு மனிதரை நீங்கள் இணையாக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹுவை, எங்களை படைத்த நாயனை, ஆழத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற வல்லவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எவருக்குத்தான் கிடையாது? நம் அனைவருக்கும் அந்த ஆசை உள்ளத்திலே இருக்கிறது. எங்களை படைத்தவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஈமானோடு முஃமினான முறையிலே வஃபாத்தாகின்றார்களோ, சாலிகான அமல்களோடு இணை வைக்காமல் ஷிர்க்கை செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ரப்புல் ஆலமீனை நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அவர்கள் கண்டுகொள்வார்கள். எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
எனக்கு செய்கின்ற அமல்களில் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் இன்னொரு மனிதரை கூட்டு சேர்க்காதீர்கள், அவர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து விடாதீர்கள், எனக்காக வேண்டும் என்றும் அந்த பரிசுத்தமான முறையிலே உங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி யார் அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள். அதற்கு மாற்றமாக மனிதனுடைய புகழை எதிர்பார்த்து, மனிதனுடைய பொருள்களை எதிர்பார்த்து, மக்கள் எல்லாம் என்னை ஒரு வணக்கம் செய்கின்ற ஒரு இபாதத்தாலி, என்னை ஒரு ஆபித் வணக்கம் செய்கின்ற மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்ற உலக புகழை எதிர்பார்த்து எவர்களெல்லாம் வணக்கம் செய்கிறார்களோ அவர்கள் இறைவனை காண முடியாது, அவர்களை இறைவன் பார்க்க மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே ரியா என்று இதற்கு சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு